வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுளால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கையில் 10 பைசா இல்லாமல் இருக்கலாம். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு உதவியற்ற ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய கடன் இருக்குது. மனசாலும் சரி பணத்தாலும் சரி ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான அவமானங்களும் எக்கச்சக்கமான ஏமாற்றங்களும் நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லாரும் உங்களை நசுக்கி உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விஷயத்தையும் எடுத்துகிட்டு உங்களை தனிமையாக விட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சாதாரணமாக தான் நான் போயிருந்தேன், நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு இவ்வளோ பிரச்சனை எப்படி வந்ததுன்னே தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை நடக்குதெல்லாம் ஒரே தடையாக இருக்கேன்ட்டு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. உங்கள் புலம்பலையும் உங்கள் கண்ணீரையும் கடவுள் கண்டு கொண்டு இருக்கிறார். கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அவர் தயாராக இருக்கிறார். கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுடைய சிந்தையை தான் தொடுவார். உங்களுடைய சிந்தையை கடவுள் தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்போலே அவர் தொடும்பொழுது சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கடவுள் நம்மளுடைய சிந்தையை தொடும்போது என்னங்க மாற்றம் நடக்கும், என்னங்க அறிகுறி நடக்கும், இதை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். இது போல் தொடர்ச்சியாக போட்டிருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அவங்களுடைய அற்புதங்களும் அவங்களுடைய டெஸ்டிமனி நிறைய விதமான கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் அது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கு. அவர்களுக்கு நடந்த அதே அற்புதம், அவர்களுக்கு நடந்த அதே மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதே ஆவலுடன் ஆர்வத்துடன் இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்பர் 1, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. இதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதாவது நீங்களே அது வேணான்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா அப்பா இருக்குதே போதுன்ற, நிம்மதியாக இருந்தால் போதுன்ற லெவலுக்கு உங்கள் சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றப்படும். ஸோ நீங்கள் எதுவும் திங்க் பண்ணவே கூடாது. உயர்வான திங்கிங் கொஞ்சம் வச்சாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாம் உங்கள் காலை பிடிச்சி இழுத்துரும். ஒரு விதை விதைக்கிறாங்க வச்சுக்கலாம் மண்ணில், நல்ல ஈரமாக இருக்கிற மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த மண் சூடாக சூடாக விளைய வேண்டிய வாய்ப்பே இருக்காது. விதையும் காஞ்சு போயிடும். அது கடவுளுடைய திட்டம் உங்களை சிந்தையில் இருக்கும் பொழுது ஆசைப்படுறீங்க, அடையணும் ஆசைப்படுறீங்க, அது கடவுளுடைய விருப்பம் தான். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சந்தேகம் கொண்டு வந்து பயத்தை கொண்டு வந்து இருக்கிற பிரச்சனையை பெருசாகும் பொழுது அல்லது பெரிதாக காட்டும் பொழுது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ வீடா இப்போதைக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதுன்ற அளவுக்கு நம்ம மனசை கடினப்படுத்தி சிந்தை முழுசும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே பெருசுன்றதளவு காட்டி உங்களுக்கான விதையை உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியக்கூடாது என்பதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை யார் அறிந்து கொள்வார்கள் பார்த்தீங்கன்னா, யார் நம்பிக்கையுடன் பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்வார்கள், அதை அறிந்து கொள்வார்கள். அடிமேல் அடி வாங்கி கொண்டிருந்த ஆணி மிகுந்த பொறுமையோடு இருந்தது. அடித்து முடித்த பிறகு சுத்தி தன்னுடைய இரும்பு பெட்டிக்குள் சென்றது. ஆனால் அடி வாங்கின ஆணி தலை நிமிர்ந்து சுவாமி படத்தை சுமந்து கொண்டு சுவற்றில் நின்றது. இது ஒரு பெரிய உதாரணம். நிறைய பேர் நம்மளை அடித்து கொண்டிருக்கலாம், நம்ம வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கணும் தான் அங்கே அடிச்சிருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் யார் உங்களை அடித்தார்களோ அவர்கள் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ, எவ்வளோ நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமோ, எவ்வளோ சிந்தையில் உறுதியாக இருக்கிறோமோ அவர்கள் அந்த ஆணி போல நிமிர்ந்து நிற்பார்கள், சுவாமி படத்தை சுமந்து நிற்பார்கள். இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய விஷயங்கள் இது வரைக்கும் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவை பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுது. கடவுள் சிந்தையிலும் பெரிய விஷயங்கள் நடத்த போகிறார். அதுக்கான திட்டத்தை உங்களுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, அப்படி நான் பெற்றுக்கொண்டிருந்தாலும் முழுமையாக எனக்கு கிடைக்க மாட்டுதுங்க. அதாவது கைக்கு வருது ஆனால் ஓடி போயிடுது. ஆசீர்வாதம் இதுதான் தெரியுது, ஆனால் அது பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய அலுவலகங்களில் இந்த ஐடி கார்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஐடி கார்டை காட்டிட்டு உள்ளே போகலாம். அப்படி இருக்கும்பொழுது ஐடி கார்டே இருந்தாலும் நீங்கள் யாருன்னு காட்டுனா முகம் தெரிஞ்சவங்களெலாம் உள்ளே விட மாட்டாங்க. அந்த ஐடி கார்டை எடுத்து காட்டிட்ட பிறகு அதை பார்த்து தான் செக் பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு இப்படி தான் ப்ளஸ் பண்ண போகிறாரு, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்ம கற்பனை பண்ணி சிந்தையில் கொண்டு வந்து நாங்கள் நம்பி காத்து கொண்டு இருப்போம். ஆனால் அது மட்டுமே பத்தாது. சில நேரத்தில் சில சந்தேகங்கள் சில பேர் செக் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி உனக்கு நடக்கும், நீ எப்படி போக முடியாது, உனக்கு ஆசீர்வாதம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகிட்டியா, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடையாக தான் இருக்கும், நீ படித்த படிப்புக்கு எப்படி இது இங்கே வர முடியும், உங்களுக்கு அப்பா அம்மா எதுவுமே சேர்த்து வைக்கலையே, உனக்கு இருக்கிற கடனுக்கு எப்படி நீ மேலே வர முடியும், இதெல்லாம் சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருந்து பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய ஐடி கார்டு.
ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது, அந்த பெற்றுக்கொண்டதை காட்டணும். அப்போ தான் நம்ம சொல்லணும், நான் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், எனக்கு எல்லாமே கிடைக்கும், எனக்கு எல்லா தரையிலும் நான் மேலே வந்துடுவேன்னு வாய் திறந்து சொல்லும்பொழுது தான், நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன், நான் இந்த டிசிக்னேஷனில் இருக்கிறேன், என்னோட ஐடி கார்டை பாருன்ற போல நீங்கள் காட்டும்பொழுது தான் அவர் படித்து பார்த்துட்டு விடுவாங்க. அதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். வாயை திறந்து உங்களை சொல்லணும். மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் உங்களுக்கு எப்பப்போலாம் சந்தேகம் வருதோ வாயை திறந்து சொல்லுங்கள், நான் நல்லா தான் இருக்க போகிறேன். யார் என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, நான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை மாறப்போகுது. நீ ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம போகிற இடம் எல்லாமே நம்ம செக் பண்ணுறது போல தான் நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய விதமான விஷயங்கள் வரும். நம்ம எவ்வளோதான் உறுதியாக இருந்தாலும் நம்ம சிந்தையில் சில விஷயங்கள் போராடி கொண்டே இருக்கும். அத்தகைய போராட்டங்களில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். நம்பர் 3, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்னவென்று தெரியும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வாயை திறந்து சொல்கிறீங்க, நம்புறீங்க, சிந்தையில் கொண்டு வரீங்க. அந்த ஐடி கார்டு காட்டிட்டு போகிறது போல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உற்சாகமாக போய் கொண்டே இருக்கிறீங்க. நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நம்பர் 3ல் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போகும்போது சில போராட்டங்கள் வரும். எத்தகைய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசளவில் ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்கும். அதாவது முழுசாக நமக்கு பெறக்கூடாதபடிக்கு, நமக்கு ஒரு வீடு வேணும் ஆசைப்பட்டிருப்போம், நல்லா பெருசாக ஒரு பங்களா வேணும் ஆசைப்பட்டிருப்போம், அல்லது ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மோட்டிவேஷனில் போகும்போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதுவே போதுன்ற அளவுக்கு, இதுக்கு மேலே போனால் போராட்டம் வந்துடும் ஒரு பயம் வரும். அந்த பயம் பார்த்திங்கன்னா நம்மளை அங்கேயே ஸ்டாப் பண்ணி இதோடு நிறுத்திடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ உயர்வான விஷயங்களுக்கு முன்பாக உங்கள் சிந்தனையை கொண்டு போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்க இங்கே மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய டார்கெட் மீறி நடப்பாங்க. அதாவது நான் முன்னாடி இருந்தபடியே வரணும் கடவுளேன்னு விரும்புவாங்க. முன்னாடி இருந்தபடி நீங்கள் போக முடியாது. ஏன்னா நீங்கள் 2020லையோ அல்லது 2019லையோ உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் அப்படி கிடையாது, அப்கிரேட் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கான இன்றைய ஸ்கேல் வேற, பழைய ஸ்கேல் வேற. நிறைய பேர் பழையபடி நான் மேலே வரணும்னா அதோடைய ஸ்கேலை தாண்டி நீங்கள் இந்த ஸ்கேலுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கான உயர்வு பெருசாக இருக்கும், அதை காட்டி பெருசாக இருக்குது. ஸோ உங்கள் திங்கிங் ஃபுல்லாக பெருசாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2 கிராமம் இருக்குது வச்சுங்களேன். அந்த 2 கிராமத்தில் 2 புதையல் இருக்குது. அது ஒருத்தரை கண்டுபிடிக்க அனுப்புகிறாங்க. அவர்கிட்ட மேப்பை கொடுத்துட்டாங்க. அந்த மேப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 கோடி ரூபா இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. தேடுறாரு, கிடைக்கல. அந்த மேப்பில் இருக்கிற மாதிரி கடையில் யோசிச்சு பார்த்து திரும்ப அந்த எஜமான்கிட்ட சொல்கிறாரு, அங்கே போனேன் கிடைக்கலன்னும்போது அவர் மேப்பை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ எங்கே போன? 5 கோடி ரூபா இருக்கக்கூடிய இடத்த தேடி போயிட்டு இருந்தேன், நீ இந்த இடத்துக்கு போக வேண்டியதானே, ஏன் அங்கே போனேன்? என்னுடைய தகுதிக்கு நான் அங்கே போனால் தான் கிடைக்கும், அதனால் நீங்கள் கொடுத்த மேப்பை அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, முதல்ல மேப்பை பிரித்து பாரு, அது 5 கோடி ரூபா இல்லை, 50 கோடி ரூபாய்க்கு உண்டான மேப். அது இந்த ஊரில் இல்லை, பக்கத்து ஊரில் இருக்குது. நீ பக்கத்து ஊரில் போனால் தான் அது கிடைக்கும். நீ அங்கே போய் தேடாம பழைய இடத்துலயே இருந்துட்டு நான் முன்ன மாதிரியே எனக்கு இது போதுன்னு இருக்கும்போது அங்கே கிடைக்காது. ஏன்னா உனக்கான திட்டம் வேறுன்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். போகிறான், ஈஸியாக கிடைக்குது. ஸோ கடவுளுடைய திட்டம் இப்படி தான். நம்ம ஒரு காலத்தில் முன்னாடி நல்லா சூப்பராக இருந்தோமே அதே மாதிரி நம்ம மேலே வரணும் யோசிக்காதீங்க. ஏன்னா கடவுளுடைய திட்டம் அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அது கிடையாது, புதுசாக அப்கிரேட் பண்ணி வேறு லெவலில் உயர்த்தி வச்சுருக்காரு. உங்கள் எண்ணங்கள் முழுசாக அதை பற்றி தான் இருக்கும். எனக்கு 30,000 சம்பளம் போகும், 20,000 சம்பளம் போதும், 50,000 சம்பளம் போதும், 1 லட்ச ரூபா சம்பளம் போதும், 17,000 சம்பளம் போதும். நீங்கள் ஒரு ஸ்கேலில் இருந்தீங்கன்னா கடவுளோட திட்டம் அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா மாதம் வாங்கணும், அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு திட்டம் வச்சிருக்காருன்னா நம்ம அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். நிறைய பேர் அவங்களோட ப்ரேயர்லையும் இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களோட சிந்தையிலும் இப்படி தான் இருக்கும்பொழுது முழுமையாக அதை பெற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். 1, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான சில எதிரி வேலை செய்து கொண்டிருக்காங்க. 2வது, அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையிலே வந்தால் கூட அதை பற்றி உங்களுக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் இருக்கிறீங்க. 3வது, அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் முழுசாக பெறாதபடிக்கு உங்கள் மனசு கட்டுப்பாடுகளை விதித்து தடை செய்து கொண்டு இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றி அதே இடத்துக்கு வரும், போவோம் வருவோம், பக்கத்தில் வரும் போயிடும், போவோம் வரும் பக்கத்தில் வரும் போயிடும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது. இவ்வளோ பெரிய உண்மை உங்களுக்கு கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு பேனை எடுத்து நோட் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றது அன்லிமிட்டடாக அடிங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. அனைத்து
அனைத்தும் உங்கள் வாழ்க்கை நடக்கும். அதை பற்றியே சிந்திங்க. கடவுள் உண்மை உள்ளவர், கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ரொம்ப அழுதுட்டீங்க, ரொம்ப புலம்பிட்டீங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.